அனைவருக்கும் வணக்கம். மூணாவது பரம்பு வந்துருச்சு. இதில் மாயாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் சண்டை வருது. இதில் ஃபஸ்ட்டு அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விக்ரம் வெளியேறும்போது பார்த்தீங்கன்னா மாயா ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டில் நடந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப ஆக்வர்டாக நடந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கைண்டாகவே இல்லை. எப்போயுமே அவங்க கைண்டாக தானே இருப்பாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா கைண்டாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சண்டையை வந்து ஆரம்பிச்சது அர்ச்சனா தான். அந்த ஓவர் ஆக்டிங் அர்ச்சனான்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை சொல்லி அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் தேவையில்லாமல் எதுக்குள்ளே வர்றீங்க, என்னுடைய கோத்தை நான் எப்படி காமிப்பேனோ அப்படி தான் காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சண்டை வந்து ஆரம்பிக்குது. நம்மளுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, அர்ச்சனாவுக்கு வந்து விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கான்னா ஒரு துளி கூட தகுதி இல்லை. நம்ம அந்த பையனை வீடியோவிலே ஒரு வீடியோ தனியாக போட்டிருந்தோம். அவனை போட்டு டார்ச்சர் பண்ணதே அந்த வீட்டில் ஒரே ஆள் அர்ச்சனா தான். ஆனால் அந்த அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்குது, நீங்கள் வந்து அவன்கிட்ட கை நடந்துக்கல அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்குது. எப்போயுமே அர்ச்சனா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக, கொஞ்சம் எந்த வேலையும் செய்யாமல் அப்படி லேசியாக இருந்துக்கிட்டு வாயிலே வந்து பார்த்தா வடை சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. உடனே நம்ம இதை பேசுகிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவோட செம்பு அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க. நல்லா கேட்டுங்கப்பா, நான் மாயாவோட செம்பும் கிடையாது, கிம்பும் கிடையாது. நான் அர்ச்சனாவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அர்ச்சனா வந்து ஒரு வேலையும் செய்யாமல் வாயை வச்சுக்கிட்டு அடுத்தவன்ட்ட இருக்க குறையை மட்டுமே சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்குது. ஆனால் அது குறைய சொன்னால் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்காமல் உட்காந்து கேன்னு அழுகுது. நீ லேசின்னு சொன்னாங்க, அதை ஒத்துக்க வேண்டியதான். ஆமாம் நான் லேசின்னு உட்காந்து கேன்னு அழுகுது. அப்போது இப்படிப்பட்ட ஃபேக் அர்ச்சனா, பொய் அர்ச்சனாவை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். மாயாவுக்கு சப்போர்ட் இல்லை. அதை திருப்பி சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.